நம்ம இன்னைக்கு சமபந்தியில் கோகனட் ப்ரான் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம புலாவ் செய்யறதுக்குள்ள இது நல்லா ஊறட்டும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 5 லவங்கம், 5 ஏலக்காய், ஒரு மராத்தி மொக்கு, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு ஜாவித்ரி. இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகா நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும். இந்த புலாவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இதுலையும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நான் 2.5 கப் பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த எறா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். அரிசி உடையாமல் பக்குவமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ப்ரான் இந்த மாதிரி லைட்டாக சுருண்டு ஆரஞ்சு கலர் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், 4.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் அரை மூடி தேங்காய் யூஸ் பண்ணி இந்த 4.5 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ கொதி வர்றதுக்காக நான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இதை கொதி வந்த அப்புறம் நம்ம திறந்துக்கலாம். இப்போ நல்ல பபிள்ஸ் வருது, நான் திறந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை திறந்து வச்சே குக் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வத்தினதுக்கு அப்புறமா நம்ம புலாவை தம்மில் போட போகிறோம். இப்போ நடுவில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கிறேன். நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாகவே புலாவ்லாம் ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ எறா வாங்கியிருந்தோம். ஸோ அதில் 3/4 கிலோ தான் புலாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 கிலோ எடுத்து நாங்கள் ஸ்பைஸியாக ஒரு கிரேவி பண்ணி அதுக்கு சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சிக்கன், மட்டன் இல்லைனா எக் கிரேவி கூட பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போது இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா நம்ம இதை தம்மில் போட போகிறோம். தம்மில் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன்.
அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம செஞ்சு வச்ச புலாவ் வச்சிடலாம். வச்சு நம்ம இதை மூடி 20 நிமிஷம் தம்மில் வைக்க போகிறோம். நடுவில் திறக்கக்கூடாது. இப்போ 20 மினிட்ஸ் தம்மில் இருந்துருச்சு புலாவ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திறந்தன்னையே சூப்பரான வாசனை, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது நம்ம புலாவ். பாருங்கள், ரைஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரியே நல்ல வெண்தாமரைக்கு நடுவில் இருக்க மகரந்தோ மாதிரி ஒயிட் கலர் புலாவில் அழகழகாக ஆரஞ்சு ப்ரான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.